அந்த இடங்களில் கடப்பாக்கம் பகுதியில் மின் பாதிப்புகள் இருந்து புயல் கரையை கடக்கும் பொழுது மின்சாரம் துண்டிக்கப்பட்டு அதே போன்று மின் மாற்றிகள் எல்லாம் பெரிதளவுக்கு பழுது ஏற்பட்டிருக்கிறது. இதை எல்லாமே அதிகாரிகளுடனும் அதே போன்று அந்த கிராம மக்களிடமும் குறைகளை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் நேரடியாகவே கேட்டு அறிகிறார். உடன் அமைச்சர்கள் தாமோ அன்பரசன் உள்ளிட்டவர்கள் அதிகாரிகளும் இருக்கிறார்கள். அதனைத் தொடர்ந்து விழுப்புரம் மாவட்டத்திற்கு இன்னும் சற்று நேரத்தில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அங்கிருந்து சென்று மரக்காணம் அதே போன்று விழுப்புரம் நகரம் உள்ளிட்ட இடங்களில் 3 மையங்களில் நேரடியாகவே செஞ்சல் புயல் கரையை கடந்ததுக்கு பிறகு அந்த மாவட்டங்களில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பாதிப்புகள் குறித்து முதலமைச்சர் நேரடியாகவே ஆய்வு செய்கிறார். ஏற்கனவே பொறுப்பு அமைச்சர்களும் மாவட்ட ஆட்சியர்கள் அறிவுறுத்தல் அடிப்படையில் தொடர்ச்சியாக மீட்பு பணிகளை மேற்கொண்டு வருகிறார்கள். விழுப்புரம் மாவட்டத்தில் முழுமையாக ஆய்வு செய்து இன்னும் மீட்பு பணிகளை துரிதப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் குறித்து முதலமைச்சர் நேரடியாகவே ஆய்வு செய்ய இருக்கிறார். ஏற்கனவே தற்போது கிருஷ்ணகிரி, தருமபுரி மாவட்ட ஆட்சியர்களிடம் காணொலி காட்சி வாயிலாகவும் முதலமைச்சர் பேசியிருக்கிறார். தொடர்ந்து மீட்பு பணிகளை வேகப்படுத்துவதும் தமிழக அரசு இன்னும் கூடுதலாக எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் குறித்தும் அதிகாரிகளுக்கு முதலமைச்சர் அறிவுறுத்த இருக்கிறார்.